தமிழ்நாட்டு அரசியல புதுசா எமர்ஜ் ஆயிருக்கிற இரண்டு தலைவர்கள், ஒன்று விஜய், இன்னொன்று உதயநிதி. இவங்கள யாரு பெஸ்டான தலைவர்னு பார்க்கலாமா? உதயநிதி ஸ்டாலினை பொறுத்தவரை நமக்கு நல்லாவே தெரியும். அவர் மறைந்த முதலமைச்சர் கலைஞரோட பேரன், இப்ப இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலினோட பையன். பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன்னு சொல்லுவாங்கல்ல, இது இவருக்கு நல்லாவே பொருந்தும். அதே மாதிரி விஜய் பிறக்கிறப்ப அவங்க அப்பா ஒரு பெரிய இயக்குனர். இதுவரைக்கும் அவர் 100க்கு மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கியிருக்கார். அதனால விஜய் அவர்களை பார்ன் வித் சில்வர் ஸ்பூன்னு சொல்லலாம். அதனால விஜய் அவர்கள் என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய ரசிகர்கள் வச்சு ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிக்கலான்னு இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கஷ்டம் உதயநிதி கூட கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அது அரசியல் குடும்பம். அதனால அதுல ஈஸியா ஒரு சேரை போட்டு அவர் உட்காந்துக்கிட்டாரு. இப்போ இன்றைய தேதியில இவங்க 2 பேருக்கும் என்ன கனவுல இருக்காங்கன்னா, 2 பேருமே முதலமைச்சர் ஆகணுன்ற கனவுல தான் இருக்காங்க. அதுவும் ரொம்ப ஷார்ட் டேர்ம்ல, அரசியல் புரிதல் இல்லாம, ஒருவர் தன்னுடைய குடும்ப பின்னணியை வைத்து கொண்டும் இன்னொருவர் தன்னுடைய ரசிகர்களை பயன்படுத்தி சீமாவனும் நினைக்கிறாங்க. நான் முன்னாடியே சொல்லிடுறேன், நான் எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவனும் கிடையாது. நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல. இது இளைஞர்களுக்காகவும் இளம் வாக்காளர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான். நான் விஜய் அவர்களை கேட்கிற கேள்வி என்னன்னா, திமுக தீய சக்தி என்றும் அதிமுக ஊழல் சக்தி என்றும் உங்களுக்கு இப்பதான் தெரியுமா? இவங்களுக்கு தானே நீங்க மாறி மாறி ஓட்டு போட்டுட்டு இருந்தீங்க. இப்ப மட்டும் உங்களுக்கு எப்படி புதுசா ஞானம் பிறந்துச்சு? அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்க திராவிடம்னு பேசுறீங்க. நீங்க கோயிலுக்கு போக மாட்டீங்க. ஆனா உங்க வீட்லயே பாருங்களேன், உங்க அம்மா பண்ணாத பூஜை கிடையாது, பண்ணாத பரிகாரம் கிடையாது, ஏறாத கோயில்கள் கிடையாது. நான் கேக்குறேன், வீட்லயே நீங்க திராவிடத்தை கொண்டு வர முடியல, ஆனா அப்பாவி மக்கள் மேல ஏன் திராவிடத்தை திணிக்கிறீங்க? விஜய் அவர்களே, களத்துக்கே வராத நீங்க களத்துல மக்களோட எப்படி நிக்க போறீங்க? அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்க உங்க கட்சியை கைப்பற்றுவதற்காகவும் உங்களுடைய குடும்ப சொத்துக்களை பாதுகாப்பதற்காகவும் அதிகாரத்துல வர நினைக்கிறீங்க. அப்புறம் எப்படி நீங்க மக்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுவீங்க? இந்த 2 பேருக்குமே அரசியல் அறிவும் கம்மி, அரசியல் புரிதலும் கம்மி. அதனால இந்த 2 அரசியல் தலைவர்கள்ல யார் பெஸ்ட்னு என்ன கேட்டா, 2 பேருமே பெஸ்ட் கிடையாது. ஒருவேளை ஃபியூச்சர்ல யாரு பெஸ்ட்னு அவங்க நிரூபிச்சுக்கிட்டா அவங்களுக்கு நல்லது. மனிதா மனிதா, இனி உன் விழிகள் சிவந்தால் உலகம் விடியும்.